நம்ம கோயம்புத்தூர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த மிக கொடுமையான சம்பவத்தை பத்தியும் அதுக்கு பின்னணியில் நடந்த விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சண்டே நைட்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, ஒரு கல்லூரி மாணவி, 20 வயது மதிக்கத்தக்க ஒரு கல்லூரி மாணவியும் அவரோட ஆண் நண்பரும் கார்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய காலி இடம் கிடக்கு. காலி இடம்னா சும்மா புதர் மண்டி ஒரு காலியான இடம் கிடக்கு. அந்த பக்கத்துல நிறைய கல்லூரிகள் இருக்குன்னு சொல்றாங்க. கல்லூரிகளுக்கு பின்பகுதியாகவும் இது இருக்கு. அந்த பக்கம் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க பேசிட்டு அதாவது கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறது முழுசா தெரியறதுக்கு முன்னாடியே அந்த வழியா ஒரு 3 இளைஞர்கள்னா ஒரு 30 வயது இளைஞர் ஒருத்தர், அவரோட தம்பி ஒரு 21 வயது இளைஞர் ஒருவர், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன், மொத்தம் 3 பேரும் வந்திருக்காங்க. அவங்க ஒரு குடிபோதையில வந்திருக்காங்க. அந்த சமயத்துல குடிபோதையில வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் அந்த கார்ல பேசிட்டு இருக்கிறத பாத்திருக்காங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, போயிட்டு அவங்கள கதவை தட்டி தரங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்காங்க. அப்போ அந்த பையன் அந்த காருக்குள்ள இருந்த அந்த நண்பர் ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு இவங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், இவங்க குடி போதையில இருக்காங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும் அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்துல காரை ஸ்டார்ட் பண்ண அவர் ட்ரை பண்ணிருக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த குடிபோதையில இருந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கையில அருவாள்லாம் வச்சிருந்திருக்காங்க. பக்கத்துல நடந்த கல் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. உடைச்சதுல அவங்க ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க. உடைச்சு அவங்க கார் கதவை திறந்து அந்த பொண்ணை வெளியில இழுத்துட்டாங்க. வெளியில எடுத்ததோட அந்த பையன், அந்த ஆண் நண்பர் இந்த சம்பவம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அதை எப்படியாவது தடுத்துடணுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு, ஒரு பையனால எவ்வளவு சண்டை போட முடியும், ஒருத்தர் சமாளிக்கலாம். 3 பேர் இருக்கும்போது கண்டிப்பா அதை சமாளிக்க முடியாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை அடிச்சு, கல்லால் அடிச்சு அந்த பையனை அங்க அடிச்சு போட்டுட்டு, அந்த பையன் கொஞ்ச நேரத்துல அந்த மயக்க நிலை கொஞ்சம் சரியான உடனே அவர் அவசர உதவி எண்ணுக்கு, அதாவது 100க்கு போன் பண்ணாதா சொல்லப்படுது. இந்த போலீசார் அங்க வந்திருக்கிறாங்க. அங்க பார்த்தப்போ அந்த பையன் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததா சொல்லியிருக்காரு. அந்த இடம் ரொம்ப பெரிய ஒரு விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலி இடம் ரொம்ப பெரிய இடம். அதே மாதிரி ரொம்ப முள் புதர்களும் ரொம்ப ஒரு மாதிரி புல்லு கல் அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான செடிகள் இருக்கிற இடமா இருந்திருக்கு. அதனால நைட்ல அவங்களுக்கு தேடுதல் பணி ரொம்ப தாமதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தேடுறாங்க, ஒரு 4 மணி நேரத்துக்கு தேடி இருக்காங்க. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவர் பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து அவங்களே தானா எந்திரிச்சு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அந்த 3 இளைஞர்கள் சேர்ந்து அந்த மாணவியை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணு வெளியில வரதை பார்த்த போலீசார் போய் அவங்களுக்கு என்ன முதலுதவி செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு அந்த அடிபட்ட அந்த நண்பரையும் மருத்துவமனையில சேர்த்துட்டு என்னாச்சு, எதனால இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விசாரணை செஞ்சப்போ இந்த மாதிரி 3 பேர் மது போதையில வந்தாங்க, இந்த மாதிரி அபியூஸ் பண்ண பார்த்தாங்க, நாங்க தடுக்க முயற்சி பண்ணியும் எங்களை எடுத்து அடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அந்த பையன் கொடுத்த வாக்குமூலத்தின் பேர்ல இவங்க போலீசார் தேடுதல் பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட போலீஸ் அவங்க எங்க பதுங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ண போன சமயத்துல அந்த 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸை அட்டாக் பண்ணிருக்காங்க. அருவாளை வச்சு ஒரு போலீஸை வெட்டிட்டாங்க. இந்த இதுல காயமடைஞ்சவங்க என்ன பண்ணிருக்காங்க, தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக கன்ஷாட் பண்ணிருக்காங்க. இதுல அந்த 3 பேர்ல 2 பேருக்கு கால்ல 2 கால்லையும் குண்டு பாஞ்சிருக்கு. 3வது ஒரு பையனுக்கு ஒரு கால்ல மட்டும் அடிபட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அவங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு வேலை இந்த மாதிரி மது போதையில அந்த பக்கம் சுத்திட்டு இருந்திருக்கலாம். அதுக்காக கண்ணில் பட்ட எல்லா தப்பையும் பண்ணணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. பொதுவா கேள்விகள் என்னன்னா, அந்த பொண்ணு எதுக்காக அந்த இடத்துக்கு போகணும், ஏன் தனிமையில அங்கேயும் போய் சந்திக்கணும், அப்படி தனியா போறதுனாலதான் அந்த குற்ற சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத எல்லாரோட மேக்சிமம் அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் தான் வருது. ஏன் நீங்க தனியா ஒரு பொண்ணு போக கூடாது அப்படின்னு சொல்ற, நீங்க தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு ஏன் குடும்பத்துல சொல்லி வளர்க்க கூடாது? ஆண் பிள்ளைகள் நம்ம வளர்க்குறோம், அந்த பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் நற்பண்புகளை சொல்லி வளர்க்கணும். ஏன் ஒரு பையன் இப்படி தனியா ஒரு பொண்ணை பார்த்தா உடனே அதை இந்த மாதிரியான ஒரு பார்வையில தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தப்புல தான் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒன்றும் கட்டாயம் இல்லையே. அதை ஏன் அந்த ஆண்களுக்கு ஏன் அது தோண மாட்டேங்குது? தனியா ஒரு பொண்ணை பார்த்தா உடனே இதுதானா? இப்படி ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. சின்ன குழந்தைன்னு பாக்குறது இல்ல, வயசானவங்கன்னு பாக்குறது இல்ல. சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே எல்லாரும் இந்த மாதிரி மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க.